निर्गुणं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेतिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी स्वादारविंदी सद्गुरु शिवानंद எல்லாம் வல்ல நேற்றைக்கு இந்த திருவாசகத்தினுடைய பயன் என்ன, பயன் பிரயோஜனம் அனுசிஷ்ய மந்தோகின பிரவர்த்ததே என்று சாஸ்திரங்கள் சொல்லும். பிரயோஜனம் இல்லாமல் ஒரு மடையன் கூட ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். நம்ம ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு பிரயோஜனம் வேண்டாம். அதைத்தான் வள்ளல் பிரான் சொன்னார் அற்புதமாக. உலகே எல்லாபா நபரம் லாபக, எந்த லாபத்தை அடைந்தால் இனி லாபம் என்பது தேவையில்லையோ அப்படிப்பட்ட அந்த லாபத்தை இந்த திருவாசகம் நமக்கு கொடுக்கும் என்று சொன்னார். நேற்று பார்த்தோம், தொல்லையிலும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை வருவா நெறியடைக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். அதில் தொல்லையிலும் பிறவி அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த பிறவி தொல்லை உடையது தானா அப்படின்னா அதில் பல கருத்துக்கள் கான்ட்ரவர்சியாக இருக்கு. நேற்று பார்த்தோம். ஒன்று இந்த பிறவிக்கு மேலே எந்த பிறவியுமே இல்லை என்று சொல்கிறார். அரிதறிந்து மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்கிறார். இவர் சொல்றாரு தொல்லையிலும் பிறவி. அப்போ இறங்குக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கு. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பெரும்பிறவின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இங்கே அல்லல் உடைய பிறவி என்று சொல்றாங்க. அப்ப என்ன இது, இதனுடைய தாற்பயம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த பிறவி பயனை பற்றி அறியாமைதான் நமக்கு இந்த இரண்டினுடைய நிலைக்கு காரணமாக. இப்படிப்பட்ட இந்த அரும் பெரும் பிறவி நமக்கு வாய்த்தது என்பதை நமக்கு தெரிவது. எப்படி ஆஞ்சநேயர் சொன்னோம், ஆஞ்சநேயர் தன்னுடைய சக்தியை இழந்து
கடலை கடக்கலாம் என்று போகிற போது நம்மை போல அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காப்பது எப்படி இது கிடக்கிறது, இது என்ன நடக்குமா என்று உடனே ஜாம்பவான் என்பவர் தன்னுடைய உபதேசத்தினாலே அவருக்குள் இருக்கக்கூடிய அத்துணை வேகங்களையும் தன்னை உணர்த்தி அவரை அந்த கடலை தாண்டச் செய்தாரோ அதுபோல திருவாசகம் நமக்குள் இருக்கும் அந்த ஆத்ம சக்தியை எழுப்பி நான் யார் என்பதை உணர்த்தி இந்த பெருங்கடல் என்கின்ற பெருங்கடலை தாண்ட வைப்பதற்கு ஒரு ஜாம்பவானாக இங்கே விளங்குகிறது என்பதை பார்த்தோம். இப்படி இந்த பிறவிக்கு முதல்ல சூழும் தலை நீக்கி இந்த பிறவிக்கு எது தடை, எது நமக்கு தடையாக இருக்கிறது, பிறவி பயனை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று பார்த்தோமானால் நமக்கு இந்த பிறவிக்கு காரணம் என்னன்னு முதல்ல இந்த பிறவிக்கு காரணம் என்ன இந்த பிறவிக்கு காரணம்? பாவம் புண்ணியம். பாவம் புண்ணியம் இரண்டு தான் இந்த பிறவிக்கு காரணமாக அமைகிறது. பாவம் ஓகேங்க, புண்ணியமுமா? பாவத்தை ஓகே ஏற்றுக்கலாம், பாவம் வந்து சரியில்லாதது. புண்ணியமும் நமக்கு பிறவி தலையை கொடுக்குமா? புண்ணியம் என்பது தங்க விலங்கு, பாவம் என்பது இரும்பு விலங்கு. இரண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஒரு பெரிய சபையில ஒரு ராஜாவிடம் ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. அவர் ஒரு தவறு செஞ்சிருக்கார். அவருக்கு இரும்பு சங்கிலி போட்டு எடுத்துட்டு வராங்க. ராஜாவினுடைய மகன் அதே தவறு செஞ்சிருக்கார். அவருக்கு இரும்பு சங்கிலி போடலாமா? அவர் ராஜா இல்லையா, இளவரசர் இல்லையா, அதனால தங்கத்துல சங்கிலி போட்டு கட்டி கூட்டிட்டு வராங்க. இப்ப இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? தலை என்பது இரண்டு பேருக்கும் ஒன்றுதான், இருக்கின்ற நிலைப்பாடுதான் மாறுது. அதுபோல இந்த பிறவி என்பது நமக்கு தலையாக இருக்கிறது. இந்த தலை எப்படிப்பட்ட பிறவியாக இருந்தாலும் அது தலைதான். எல்லா பிரம்ம புவனான் லோகான் புனராகட்டும் அப்படின்னா, ஈவன் பிரம்மலோகத்தையே நீ புண்ணியங்கள் செய்து அடைந்தாலும் அதுவும் உனக்கு தலையாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னா, மறுபடியும் பிறந்தே ஆக வேண்டும். பிறவா பெருநிலை என்பதுதான் நமக்கு மோட்சம். பிறவா பெருநிலை என்பதுதான் நமக்கு இந்த அற்புதமான நிலையை கொடுக்கக்கூடியது. எனவே இனி பிறவாமை வேண்டும். அதுதான் பிறவி என்பது நமக்கு தலையாக இருக்கிறது. சரி, பிறந்தா என்ன தப்புன்னா, அல்லல் பிறந்தாலே ப்ராப்ளம். எந்த பிறவி எடுத்தாலும் ப்ராப்ளம் தான். பிறவி என்றாலே நமக்கு தொல்லை தரக்கூடியதாக, அல்லல் தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிறவி என்பதை நாம் களைய வேண்டும். இப்போ பிறவி என்பது நமக்கு தலை என்று தெரிஞ்சிட்டு, இந்த பிறவி பெருங்கடல் என்கின்ற இந்த பிறவியை எப்படி தாண்ட முடியும், எப்படி இல்லாமல் செய்ய முடியும்? அப்போ இந்த பிறவிக்கு நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு எது அதிஷ்டானம் என்று பார்த்தால் மாயை. நம்முடைய மாயினாலே நான் என்கின்ற உண்மைத்தன்மையை உணராமல் தஸ்மின் அதற்புத்தி அதஸ்மின் தற்புத்தி என்று சொல்வார். அது அல்லாததை அது என்றும், அதை அது அல்லாததாகவும் நினைத்துக் கொண்டு பிராப்ளத்தில் சிக்கிக் கொள்கிறோம். அப்படி என்னப்பா அது அல்லாதது என்றால், நான் என்பது எது? இப்ப நான் என்பது எது? சங்கரர் சொல்றார், நைசைர்கிகோயம் லோக விவகாரக என்று இந்த அத்தியாச பாஷ்யத்தில் பிரம்மசூத்திரத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய நடவடிக்கையை பார்த்தால் எனக்கு பேராச்சரியமாக இருக்கிறது. என்னால் தாங்க எப்படி இது நடந்தது என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாத
ஒரு நிலையை இந்த மாயை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படின்னா யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சர யோகம், தமப்பிரகாச விருத்த சுபாவ யோகம், இதர இதர தொந்த அதீதக. இந்த இரண்டும், இருளும் ஒளியும் இரண்டும் ஒன்று சேர முடியுமா? இரண்டும் எதிர்மறையாக இருக்கக்கூடியது. எதிர்மறை என்பதுல இது இருந்தால் அது இருக்க முடியாது, அது இருந்தால் இது இருக்க முடியாது. ஆனால் இங்க நான் என்கின்ற வார்த்தைக்கும் இது என்கின்ற வார்த்தைக்கும் இரண்டுக்கும் ஒரே பொருளை கொண்டிருக்கிறது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம். கரெக்டுமா? நான் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, இது என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. ஆனால் இதை எப்படியோ ஒன்று கலந்து இந்த பிரபஞ்சத்தில மாயை நம்மை இரண்டையும் ஒன்றாக்கி காண்பிக்கிறது. இதுதான் மாயை. அகடித கடினா பட்டியசி மாயா. சங்கரர் சொல்லும் போது கடமுட கடமுட மாயை சொல்லும் போதே அவருக்கு அவ்வளவு உத்வேகம் வருது. அகடித கடினா பட்டியசி மாயா என்கிறார். அப்படி கடினமான, கடக்க முடியாததாகிய இந்த மாயை எப்படி இவ்வளவு இவ்வளவு இதா சொல்றீங்க? என்ன அப்படி என்ன வந்துருச்சு என்றால் சொல்றாங்க, இப்போ இது என்னுடைய புத்தகம், கரெக்டுங்களா? இது என்னுடைய வாட்ச், இது 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 எல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையது. இது 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 என்னுடைய கை, என்னுடைய விரல், என்னுடைய தலை, என்னுடைய இது. அப்போ இதை என்றைக்காவது நான் என்று